வணக்கம். இதுங்க இன்றைக்கி சமையல் தாங்க. இன்றைக்கி ஆட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணுறது தாங்க காட்டுறேன் பாருங்கள். ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு 20 ஊற வச்சிடணுங்க. இந்த காட்டுக்கால் எப்படி இருக்குது பார்த்திங்களா, தீச்சி முடியெல்லாம் தீச்சி கட் பண்ணி கொடுப்பாங்களா, இதை அப்படியே வந்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு போட்டுருந்தாங்க. போட்டு ஒரு மூணு தட்டை போட்டு மூடி வச்சிடணுங்க. கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி கொதிக்கணுன்னு ஆஃப் பண்ணிடணுங்க. நான் இது தண்ணி கொதிக்கலை, அதனால தான் அப்படியே கொட்டுறேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டா ஒரு 20 நிமிஷம் அப்படியே அந்த சுடு தண்ணியிலே ஊறிடுங்க. ஊறினோடனே எடுத்து இப்படி கத்தியால் சும்மா லைட்டாக சொன்னால் அந்த கருப்பாக தீஞ்சி இருக்குங்களா, அது ஒரு மாதிரி வாசனை வருன்றதுனால இப்படி தீத்துனா அப்படியே மெலிசாக வந்துடுங்க. நமக்கு அழகாக சீவிட்டு அதை அப்படியே லைட்டாக சும்மா சுரண்டணுங்க. அவ்வளோதான். நெகத்தால் கூட சொல்லலாங்க. சும்மா நிறையா இருக்குன்றதுனால நான் கத்தியால் அப்படியே லைட்டாக அப்படி சுரண்டணும்னு வச்சுங்க. அந்த தீஞ்சு அதெல்லாம் வந்துடுங்க. அப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாங்க. க்ளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 தடவை அலசி எடுத்துகிட்டா சூப்பராக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஆட்டுக்கால் சூப்பு வைக்கணுனாலும் வச்சுக்கலாம், ஆட்டுக்கால் பாயா வைக்கணுனாலும் வச்சுக்கலாங்க. எப்படி வேணாலும் செய்யலாங்க. இதை பாருங்க, நல்லா நான் சுட்ட இப்போ சீவிக்குது எப்படி இருந்தது எப்படி காட்டுறேன். நல்லா கத்தியால் இதை எப்படி கருப்பாக இருக்குங்களா, இதை நல்லா சீவன உடனே பாருங்கள் எப்படி இருக்குங்க. அந்த சீவன தோல் வருங்க, மெலிசாக வந்துருக்குங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நல்லா சீவனது எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கருப்பு இல்லாமல். அதே சீவனத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் அப்படியே சும்மா லைட்டாக அது எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளோ கருப்பாக இருக்குங்களா. இதெல்லாம் அந்த குழம்புல வந்து நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டே போயிடுங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இப்படி சுரண்டோம்னா நல்லா அழகாக நெகத்தால் கூட சொன்னால் வந்துருங்க. ஒரு சுடுத்தல்ல ஒன்று பாருங்கள் நல்லா ஆயிடுச்சா. நமக்கு எல்லா இடத்துலையும் அழகாக சொரண்டிடுங்க. சொரண்டிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா ஒரு 4-5 வாஷ் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் ஒரு 20 நிமிஷம் சுத்தல் ஊறினா தாங்க அந்த க்ளீன் நம்ம சுரண்டுறது ரொம்ப ஈஸியாக சுரண்டிடலாங்க. நெகத்தாலே சொல்லலாம். அதனால் அழுத்தி சொன்ன தேவையில்ல. அதனால் ஒரு 20 நிமிஷம் சுத்தலில் நல்லா ஊற வச்சுட்டு பாருங்க இப்படி வருது பாருங்களா. அந்த கருப்பெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் யூஸ் பண்ணோங்க. இந்த ஆட்டுக்கால் இப்படி தாங்க க்ளீன் பண்ணலாம். இது முடியெல்லாம் பொசுக்கி தாங்க அவங்களே க்ளீன் பண்ணி தாங்க அறுத்து கொடுக்குறாங்க. அந்த தீச்சி முடிக்காக அவங்க சுட்டு இருப்பாங்கங்க. அந்த சுட்ட அந்த சதையில் இருக்கிற அந்த கறி இந்த ஒரு வாசனையாக வருன்றதுனால நம்ம அப்படி செய்துடுறோங்க. அவ்வளோதாங்க. இதை க்ளீன் பண்ணி எவ்வளோ நல்லா கழுவி வச்சுக்கிறேன் பார்த்திங்களா. இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு நான் பட்டை செரிஞ்சீரகம் மசாலா சாமான்லாம் வச்சுருக்கோங்க. பிரிஞ்சி இலை இந்த ஸ்டார்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு நான் நசுக்கி வச்சுக்கிறேங்க. ஃப்ரெஷ்ஷாக பச்சை கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் எல்லாமே வச்சுருக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆட்டுக்காலையும் போட்டு வதக்க போகிறேங்க. இதாங்க இப்போ செய்ய போகிறேன். இதே நீங்கள் சூப்பாக வைக்கிறீங்கன்னு வச்சு, நான் வெறும் இன்றைக்கி பாயை மட்டும் வைக்கிறேங்க. சில பேர் சூப்பாக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 பேர் அளவு சாப்பிட்லாங்க. இது 2 ஆட்டுக்காலுங்க. அதுக்கு நீங்கள் இதே மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு கரம் மசாலா இப்போ எப்படி தாளிச்சனோ அதே மாதிரி தாளித்து இதையும் போட்டு தண்ணி ஊற்றிடணுங்க. தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வேகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காஞ்ச மிளகா காரத்துக்கு தனியா 2 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு தாங்க காரம் இருக்கணும். நல்லா ஒரு 2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா உள்ள லைட்டாக வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் பொடி பண்ணி போட்டு வேறு ஒன்றுமே வேணாங்க. மஞ்சள்தூள் போட்டுட்டு பொடி பண்ணி போட்டு இப்போ நான் இது வந்து பாயான்றதுனால மஞ்சள்தூள் போட்டு நான் வந்து வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூளுங்க, சாம்பார் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அதை நான் போட்டேன் ஒரு 4 ஸ்பூனு. எனக்கு பாயான்றதுனால இந்த இடத்துல நீங்கள் சாம்பார் தூள் போடாமல் நான் சொன்ன அந்த பாருங்கள் தனியா ஒரே ஒரு மிளகா ஜீரகம் மிளகு 2 ஸ்பூனு ஜீரகம் 2 ஸ்பூனு இதெல்லாம் தாராளமாக இதுக்கு வச்சு மிக்சியில் வறுத்துட்டு அரைச்சி இதில் கொட்டி இதே மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா விசிலை போட்டு ஒரு 10 குக்கருக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு 10-12 விசில் நான் நல்லா விட்டோம்னா அந்த கால் வெந்துருங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு வேணால் உப்பு போட்டுக்கலாம், தண்ணி வேணால் தண்ணி போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு அப்படியே சூப்பாக நம்ம கொத்தமல்லி தூள் தூவி அப்படியே சூப்பாக குடிக்கலாங்க. ஒரு 10-12 பேர் குடிக்கலாங்க அப்படி செய்தால். நான் சில பேர் சூப்பு எடுத்துக்கிட்டும் இப்போ நல்லா வேக வைக்கிறாங்களா, வேக வச்சு எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அதில் அப்புறமேட்டா மிளகாத்தூள் தேங்காயெலாம் போட்டு பாயை வாக்குவாங்க. அது இருந்தாலும் டேஸ்ட் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலைங்க, வெறும் பாயை மட்டும் செய்கிறேன். அதனால் நான் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டுங்களா. இப்போ தேங்காய் கசகசா அரைச்சி
ஊற்றி இதை ஆட்டுக்கால்